பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். பிப்ரவரி 19 முதல் பிப்ரவரி 25 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். பிப்ரவரி 24 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த வாரம் மேக்சிமம் உங்களுக்கு வளர்பிறை நாட்களே. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மகரத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகுவோ 11ஆம் இடத்தில், குரு 12ஆம் இடத்தில், 10க்குடைய சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ராசிநாதனும் ஒன்றா இணைந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த ரிஷப ராசிக்கு மிக சிறப்பாக இயங்குவதால், சஞ்சாரம் செய்வதால் இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம், பாக்கியமான ஒரு வாரம். தொழில் ரீதியாக ஜெயிக்கக்கூடிய, உத்தியோக ரீதியாக ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. ராசிநாதன் உங்களுக்கு எங்கே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், கலைத்துறையில் ஈடுபாடு பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு மிக உன்னதமான ஒரு வாரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய காரகத்துவமே உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை, கலைக்கு காரகத்துவம். அப்படி இருக்கும் பொழுது அது முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை பார்த்து நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் ஒரு பாக்கியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார் புத பகவான். இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ல் அமர்ந்து நாளை பார்க்குறேன். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 2ஆம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதால வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான லேப்டாப், கம்ப்யூட்டர், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது மிக மிக சிறப்பு. 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார் 8ஆம் பார்வையாக. அப்போது சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த தொழிலில் இருப்பவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ், சீருடை செக்யூரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்.
இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. சூரியன் புதன் சேர்ந்து 4 பார்க்குறாங்க. அப்போது கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள் இல்லாதவர்கள் வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றி அமைச்சுவீங்க. சொத்து பத்து வாங்கக்கூடியவர்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. பாருங்கள், ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ ஆரோக்கிய ஸ்தானமும் அற்புதமாக இருக்குது. இப்போ ரிஷபராசிக்கு இந்த வாரம் குறை என்னங்க இருக்குது? சுகம் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது, 10ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படின்னா அதை விட இப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்கத்தானே போகுது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், சண்டை சச்சரவு வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். யாராவது ஆட்டையை போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் போய் முயற்சி பண்ணி பாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது திருதுப்புன்னு உங்களுக்கு நல்ல தீர்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது தாராளமாக கிளம்பலாம். இது உங்கள் ஜாதக அமைப்பு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி உச்சம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்ய சிறந்து விளங்கும். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அல்லது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லை, அவங்க இப்போ பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. அதாவது 7ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும். சின்ன லேத்பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகளுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் தொழில் சிறந்து விளங்கும். அவ்வப்போதைக்கு அது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு தொழில் சிறந்து விளங்கும். நல்ல லாபத்தை தேடித்தரும். தொழிலாளிகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. நல்ல சம்பாத்தியம். 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். அந்த 11ல் ராகு சொல்லத்தலங்க அளப்பரிய பலனை கொட்டி கொடுப்பார். அப்போது 12ல் குரு சுப செலவு. 11 கூடையவன் 12ல் வந்து உட்கார்றார். அப்போ வரக்கூடிய லாபங்களை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புறது, இப்படி சுப செலவுகளை செய்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.